ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்துஸ் பியூட்டிஃபுல் லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யம்மியான பியூட்டிஃபுல்லான டிஷ் பார்க்க போகிறாங்க. அதான் சீம்பால். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை திரட்டி பால்னும் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி கிடைச்ச சீம்பால் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கண்ணுக்குட்டி போட்டதுமே கிடைக்கிற ஃபர்ஸ்ட் மில்க். இப்போ அதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோங்க. இந்த சீம்பால் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. அப்படி கிடைச்சிச்சின்னா விட்டுறாதீங்க. ஏன்னா இதில் நிறைய ஹை நியூட்ரியன்ஸும் நிறைய ஹை ஆன்டிபாடிஸும் இருக்குது. நம்மளுக்கு இந்த மில்க் கலர் பார்த்திங்கனாலே தெரியும், நல்ல மைல்டு எல்லோவில் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இதில் என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னா பேரிச்சம்பழம், ஃப்ரைடு கேஷ்யூஸ், அப்புறமா கொஞ்சம் சுகர், அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி. ஏன்னா அந்த ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். இந்த கொலஸ்ட்ரம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இருக்குது. இதில் நிறைய இம்யூனிட்டி ப்ரொமோட் பண்ணக்கூடிய பார்ட்டிகல்ஸ் நிறையவே இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு, நல்ல லைட் எல்லோவில் அழகாக சூப்பராக வந்துகிட்டே இருக்குது. இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அன்லெஸ் இதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா லைட்டாக தீஞ்சு போயிடும். ஸோ நல்லா மைல்டாக நல்லா திக்காக அந்த பால் கோவா ஸ்டேஜ் திரண்டு வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும், அந்த தண்ணியெல்லாம் அதில் வத்துற வரைக்கும் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை நம்ம இப்படி திரட்டி பாலாகவும் செஞ்சு சாப்பிடலாம், இல்லைன்னா மில்க் புட்டிங் மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். அது இன்னும் எம்மியாக இருக்கும். பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இன்றைக்கி இந்த திரட்டி பாலே பார்க்கலாம். இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. இதுக்கு ஏஜ் லிமிட்டும் கிடையாது, சாப்பிட்ற லிமிட்டும் கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ண அந்த மில்கோட கலருமே சேர்ந்து சேஞ்ச் ஆகும் நம்மளுக்கு, நல்ல மைல்டு கலரில். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டவும் சைடில் அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி நல்லா ஸ்டிக் ஆகுது அந்த வெசலோட. நல்ல நல்லா க்ரீமியாக வந்துச்சு பார்த்திங்களா. நல்ல மைல்டு எல்லோவில் நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நல்லா சுற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதில் ஒலிகோசாக்ரைட் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குது. இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஆன்டி ஏஜிங் காம்பவுண்ட். பார்த்திங்களா, நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு.
சீம்பாலில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. அது நல்லா திரண்டு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பால்கோவா மாதிரி நல்லா பால் நல்லா திரண்டு வந்துட்டே இருக்குது. நம்மளுக்கு சூப்பராக வருது. நம்ம எடுத்து வச்சுருக்க பேரிச்சம்பழம், அப்புறமா ஏலக்காய் பொடி, அப்புறம் சுகர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோன்னா சுவையான சீம்பால் அல்லது திரட்டிப்பால் ரெடி.